யோகா அப்படியே அந்த ட்ரில்லிங் மிஷினை எடுத்து வச்சுக்கோ, போய் வேலை சில இடத்துல தேவைப்படும். சரிங்க சார். ஹலோ, எம்டிஆர் சேர்ஸ் மேனேஜர் பேசுகிறேன், சொல்லுங்கள் சார். எப்படி பேசுறியா? சார் சொல்லுங்கள் சார். சாரி சார். இப்போதான் என் ஆஃபீஸை கொஞ்சம் பார்த்தேன், நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கு. சூப்பர்யா. சரிங்க சார். நான் மட்டும் சந்தோஷப்பட்டா எப்படி? நீ சந்தோஷப்படணும்ல, அதுக்கு தான் கால் பண்ணேன். ஆஃபீஸ்ல ஏதோ 10,000 செலவு எடுத்து வச்சுக்கோ, இது என்னோட கிஃப்ட். ரொம்ப நன்றி சார். கூடவே நம்ம கிட்ட வேலை செய்யற பையன் அந்த யோகா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பான்ல, அவனுக்கு ஒரு 5,000 எடுத்து கொடுத்துரு, அவனும் சந்தோஷமா இருக்கட்டும். சார் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். அண்ணன் எடுத்து வைக்க சொன்னது இந்த ட்ரில்லிங் மிஷினா இல்லை இந்த ட்ரில்லிங் மிஷினா தெரியலையே. சரி, அவர்கிட்டே கேட்டுப்போம். எனக்கு கொடுக்குறீங்க சரி சார், வேலை செய்கிற பையனுக்குலாம் எதுக்கு சார் கொடுக்குறீங்க? ஏயா இதுல என்ன இருக்கு சார்? இந்த மாதம் கொடுத்துட்டா அடுத்த மாதமே எதிர்பார்ப்பாங்க சார். அப்புறம் இந்த கடையே நம்மளால தான் ஓடுதுன்னு தலை கணத்தில் ஆடுவானுங்க. அதுக்கு நம்மளே காரணமாயிடக்கூடாதுல்ல சார், அதுக்கு தான் சார் சொல்ல வரேன். ஏதோ பண்ணு. சரிங்க சார். நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி கணக்கு காமிச்சு உங்களோட பாராட்டுகளை மட்டும் தான் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு பார்த்தா எங்களுக்கு வர பணத்தையுமே நீங்கள் வரவிடாமல் தடுக்கிறீங்களே சார். நான்லாம் அடிக்கடி ரொம்ப யோசிப்பேன் சார். நம்மளும் எல்லாரும் மாதிரியும் தானே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏன் மேலவே வர முடியல அப்படின்னு. எங்களுக்கான வாய்ப்புகள்லாம் அப்பப்போ எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் சார் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகள்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க தான் சார் எங்களுக்கெல்லாம் கிடைக்க விடாமல் பண்ணி நிறுத்துறீங்க. அவர் என்ன உங்கள் வீட்டு பணத்தை சார் கொடுக்குறேன்னு சொன்னார்? நாங்கள் வேலை செஞ்சு எங்கள் உழைப்புக்கான பணத்தை தானே கொடுக்குறேன்னு சொன்னார். அதை கூட இப்படி எங்களுக்கு வரவிடாமல் தடுக்கிறீங்களே சார். இதெல்லாம் எதிர்த்து கேட்டால் எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவீங்க. போங்க சார்.